அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இது அப்டேட் நம்பர் 46. கிட்டத்தட்ட 45வது அலை வரைக்கும் அனுப்பியிருக்காங்க. ஈரான் வந்து இஸ்ரேலை நோக்கி. நம்ம 46வது அப்டேட் வந்திருக்கோன்றது ஒரு கூடுதல் சிறப்பு அம்சம். ஒன்ஸையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் லேட்டாக பதிவிடுறேன். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, வெளியே போயிட்டு வந்தேன். அதனால் இல்லை, ஆக்சுவலாக ஒரு 10 மணிக்கு ரிலீஸ் பண்ண வேண்டியது. பட் 10:30க்கு மேலே ஆயிரும்னு நினைக்கிறேன் நான் எடுத்து எடிட் பண்ணி போகிறதுக்கு. பட் எனியோ இன்றைய தகவலில் ரொம்ப முக்கியமான தகவல், அமெரிக்க தரப்பில் சொல்லப்பட்ட விஷயங்கள். சாலிடாரிட்டியாக வந்து அங்கே ஈரான் மிகப்பெரிய அளவுக்கு உலகுக்கு நான் உணர்த்துறோன்ற மாதிரி இன்றைக்கி பெரிய சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலே தொடங்கியிருக்காங்க. அதை தாண்டி லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்ன, இன்றைக்கி அமெரிக்காவுடைய சென்காம் வந்து ஒரு டீட்டெயில் ப்ரீஃப் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய அடுத்த கட்ட பிளான் என்ன, அடுத்த 2 வாரத்துக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த யுத்தம் மேபி இன்னும் அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு இழுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான பெரிய ஒரு பிரத்யோக திட்டங்கள் எல்லாம் அடுத்தடுத்து அடுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஃபைனலாக ஈரான் தரப்பில் ஒரு செய்திகளும் இந்த தரப்பில் ஒரு செய்திகளும் இடையில் அரபு நாடுகள் ஓடி வந்து வாங்க ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தலாம், கொஞ்சம் தாக்கல் நிறுத்துங்கன்ற மாதிரியான ரெக்வஸ்ட்டும் வைத்திருக்காங்க. அப்போ என்ன தான் நடக்குதுங்க, அடுத்தடுத்த சம்பவங்களும் அடுத்தடுத்த பரபரப்புகளும் பஞ்சமே கிடையாது. இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் டேன்னா அது இன்றைக்கி தான். அந்த அளவுக்கான ஒரு தாக்கலை நிகழ்த்தி இருக்காங்க. ஸோ வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நானும் இந்த செய்தியை பார்க்குறேன், உங்கள்கிட்டே இந்த செய்தியை காட்டுறேன் பாருங்கள். ஏதாவது நாளைக்கே இந்த வார் வெடிஞ்சால் நிற்பதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, நம்ம ஊரில் எத்தனை பேர் இவர் மதிக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுதுன்னா பரவாயில்ல. இவரும் கண்ணுங்களா தம்பிங்களா வாங்கப்பா வாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்கன்றாங்க. அதுவும் குறிப்பாக ஐநா வந்து இஸ்ரேல்கிட்டையும் ஹெஸ்புல்லாக்கிட்டையும் கேட்டுக்கிறாங்க. ஹெஸ்புல்லா ஓடி வாங்க, இஸ்ரேல் வாங்க தாக்கல் நிறுத்துங்க அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்குன்னு தெரியல. அது நம்ம ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஏன்னா நடக்கிற சம்பவங்கள்லாம் யார் பேச்சு கேட்குற மாதிரிலாம் இல்லை. இப்போது நிலைமைக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா வழக்கமாக எங்கேயாவது ஒரு நாடு யுத்தம் நடந்ததுன்னா அமெரிக்கா ஓடி வந்து லேட்ஸ் மேக்கேடேல் அப்படின்னு வருவார், வரியை போடுறான்னுவார், யுத்தத்தை நிறுத்துறோன்னு சொல்லுவார். பட் அந்த ஆளையே நீ யுத்தத்தை தொடங்கி வச்சுட்டு இருக்கும்போது யார் போய் அந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துறது? அதுதானே பெரிய சட்ட சிக்கல் இந்த இடத்துல இருக்குது. அதையும் மீறி போனால் ஓஹோ நீ நாட்டாமையே எதிர்த்து பேசுகிறியா, போட்டுமா பொருளாதார அப்படின்னு அந்த ரேஞ்சுக்கு போயிடுவார். அதனால் இப்போதைக்கு அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மந்த் எண்டு தாண்டுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஏசிய நாடுகள்லாம் இன்றைய ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் ஜெர்க் ஆகிட்டாங்க. அதனால தான் குரூட் ஆயிலோட விலை வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கு. எவ்வளோ உயர்ந்திருக்கு, என்ன ஸ்டேட்மெண்ட்றதுக்கு முன்பு இன்றைக்கி காலையில் துருக்கியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸ் ஒன்று பெரிய ஒரு ஏவுகணை தாக்கல் நடத்தின மாதிரி, சடான்னு வந்து இடைமறித்து தாக்கல் நடத்தின மாதிரி ஒரு நியூஸ் வந்ததில்ல. துருக்கி இன்னமே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காங்க. எங்கப்பா வந்தது, எங்கப்பா விழுந்தது, இங்கே தான் விழுந்ததான்னு எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் துருக்கி விசாரணைக்கு உத்தரவிட்டாங்களாம். சொன்னாங்களாம் துருக்கி கிட்ட, தலைவரே நம்மளுக்கு வந்ததும் தெரியாது சுட்டதும் தெரியாது தலைவரே அப்படின்ட்டாங்களாம். எர்டகன் அவர்கள்கிட்ட போயிட்டு அவங்களுடைய இராணுவ சீஃப் எல்லாம் சொல்லிட்டாங்களாம், தலைவரே இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் தான் ஹாய் கைஸ், உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் தான் இந்த இடைமறித்து தாக்கல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கானுடைய டெஸ்ட்ராயர் எங்கள் மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து, அதாவது இஸ்ரேலுக்கு இந்த பக்கம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய டெஸ்ட்ராயர் அங்கே துருக்கியில் போயிட்டு இடைமறுத்து தாக்குதல் நிகழ்த்தி இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அதனால தான் எந்த சம்பவம் துருக்கி தெரியல, இன்னுமே விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ துருக்கிக்கு என்ன வேதனைனா பாரு, எவ்வளோ பெரிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வந்திருக்கு, நம்மளுக்கு தெரியவே இல்லை, வந்ததும் தெரியல போனதும் தெரியல, நிஜமாவே வந்திருந்தால் நம்ம என்ன ஆகிறது அப்படின்ற ஒரு மனநிலை அவங்களுக்குள்ள வந்து உருவாக்கி இருக்கும் என்பது ஒரு கூடுதல் தகவல். அது இல்லாமல் துருக்கி இன்னைக்கு கூட ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் சேஃபாக எங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்கப்பா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், அடடே நீங்கள் ரொம்ப நெருங்கிய பங்காளிங்களாச்சு, உங்களுக்கு வழி இல்லைன்னா எப்படிங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் துருக்கியினுடைய கப்பலில் வந்து அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறார். அது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். இந்த வேவ் 44, 45, 44வது வேவில் பெரிய ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அதிகாலையில் நிகழ்த்தப்பட்ட வேவில் பெரிய ஒரு இழப்பு, இஸ்ரேல் தரப்பில் இறப்புகள் இல்லைன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் பார்க்கும்போது இருக்குது. பட் ஆனால் 60 பேர் பக்கம் வந்து படுகாயம், 60 பேர் பக்கம் காயம் அடைந்திருப்பதாகவும், ஒரு 7-8 பேர் வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ கூட இன்றைக்கி மதியத்துக்கு மேலே கூட ரஷ்யான்னு வருது பாருங்கள், ஈரானுடைய ஒரு ஏவுகணை வந்து
ஒரு பகுதியில் விழுந்ததான் வந்து தெரியுது. பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து விழுந்தா தெரியுது. ரெஸ்கியூ டீம் வந்து பெரிய அளவுக்கு போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நாளைக்கு எந்த பகுதியில் என்னன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். அமெரிக்கா அந்த 135 ரக விமானம், அதாவது வான் பரப்பிலே இருந்து எரிபொருளை நிரப்புவதற்கான KC-135 விமானத்தின் விழுந்து விபத்துக்குள்ளானதும் அதில் பயணித்த 6 பேர் இறந்து போனதாகவும் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 3ன்னாங்க, அப்புறம் 4ன்னாங்க, இப்போ 6 பேருமே இறந்து போயிட்டாங்கன்றாங்க. அதுதான் நான் பல தடவை சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யார் என்ன மறைச்சாலுமே உண்மை வெளிவந்து தான் ஆகும். அது ஒரு சட்டன் ரேஞ்சுக்கு மேலே மறைக்க முடியாதுன்றதுலாம் மறுபடியும் சொல்லப்படுகிற விஷயம். ஆனால் அமெரிக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஃப்ரெண்ட்லி ஃபயர்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் அங்கே ப்ரோ ஈரானியன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ப்ரோ ஈரானியன்ஸ் நாங்கள் தான் சுட்டு வீழ்த்துறோம்னு சொல்கிறாங்க. அதுவுமே நாங்கள் விசாரணை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசாரணை முடியும் பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோன்றாங்க. ஸோ இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் 3-4 போர் விமானங்கள் ஃப்ரெண்ட்லி ஃபயர் அடிப்படையில் சுட்டு வீழ்த்திக்கிட்டாங்க. அதில் பெரிய இழப்புகள் சந்திச்சாங்க. இதுவரை 8-9 வீரர்கள் இழந்ததாக சொன்னாங்க. இப்போ அடிஷனலாக 6, ஆல்மோஸ்ட் ஒரு 15 வீரர்கள் பக்கம் இறந்திருக்கிறாங்க அமெரிக்க தரப்பில். அதே போல் பிரான்ஸ் இராணுவ வீரர்கள் மீது ஈராக்களுடைய தளங்கள் மீது தாக்கல் நடத்தினாங்க இல்லையா, தலைவர் இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கிறாரு இது மேக்ரன் அவர்கள். என்ன பாட்டி கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, இங்கே பாருப்பா எந்த நேரத்தில் பொறுமையை கடைபிடி, கொஞ்சம் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதுன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் வந்து டிஃபென்சிவ் மோடில் தான் இருக்கோம், எல்லா சூழ்நிலையும் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கோம். இப்போதைய நிலைமைக்கு நாங்கள் யுத்த காலத்தில் சொல்வதோ எதிரிகளை அடிப்பதோ யாருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் நாங்கள் இல்லை. இப்போ நாங்கள் டிஃபென்ஸ் மோடில் தான் இருக்கோம். எவ்வளோ நாளும் அடிங்க, லொஜக் புஜக் லொஜக், அவ்வளோதான், அப்படி தடுத்துட்டே இருப்பாங்க. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி லொஜக் புஜக்குன்னு தடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் திருப்பி அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு யார் தரப்பில் சொல்லிட்டாங்கன்னா, இவங்க பிரான்ஸ் தரப்பில் வந்து சொல்லிட்டாங்க. அதனால பிரச்சனையே கிடையாது. இது காலையில் நடந்த சம்பவங்கள். நான் அப்டேட் நம்பர் 44, 45 சொல்லப்பட்ட விஷயங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டேன். இப்போ நம்ம நேராக ஈரானுக்கிட்ட போயிடலாம். பாருங்கள், அந்த சாலிடாரிட்டியை பாருங்கள். அதுவும் ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே வந்து அந்த குட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்க ரமலானுக்கு முன்னாடி வாரத்தில். அந்த குட்ஸ் டேவில் வந்து பெரிய ஒரு சாலிடாரிட்டி மிகப்பெரிய அளவுக்கு காட்டியிருந்தாங்க. இந்த சாலிடாரிட்டியில் ஆராய்ச்சி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்க அமைச்சரவையில் மீதி இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் அத்தனை பேருமே இதில் கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தருமே பெசஸ்கியன் அவர்கள் கலந்துக்கிட்டார், ரொம்ப முக்கியங்க. பெசஸ்கியன் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே வந்து இந்த மக்களோட சாலிடாரிட்டி, இந்த கூட்டத்தை பார்த்துட்டா நீங்கள் வந்து ரிஜிம் சேஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க, அது ஒரு காலமும் எங்களிடம் முடியாது. ஏதோ 4 தாக்குதலை நடத்தி விட்டு வெற்றி மாபெரும் வெற்றி நீங்கள் போயிட்டீங்கன்னா அது வெற்றி ஆயிட முடியுமான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தலைவர் லெர்ஜானி அவர்கள் கூட கலந்திருக்கிறார்ன்றது ஒரு கூடுதல் தகவல். பட் இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போதே இஸ்ரேல் வந்து அங்கே குறிப்பாக கிளம்பி தாக்கல் நடத்த வந்தாங்கல்ல, ஏன்னா ஒரு பெரிய தாக்கல் நிகழ்த்திட்டாங்கன்னு இஸ்ரேல் பயங்கரமான கோபத்திலிருந்து, அதுக்கப்புறம் ஈரானில் ஒரு குறிப்பிட்ட பகுதி அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் ஜோன், அவங்களுடைய விமான நிலையங்கள், தெஹ்ரானை சுற்றியும் வந்து பயங்கரமான ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. சேஃப் பேசேஜ் மூலிமா வெளியேறிடுங்கன்ற மாதிரிலாம் ஒரு வார்னிங் கொடுத்து அதுக்கப்புறம் தாக்குதலை நிகழ்த்தினாங்க. பெரிய தாக்குதல். இந்த கூட்டம் வரும்போதே கூட்டத்துக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கட்டிடத்தின் மீதெல்லாம் தாக்கல் நிகழ்த்தினாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடு வந்து தனது சாலிடாரிட்டியை வந்து அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு எல்லாமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக. யாருமே எங்கேயும் போகல. அப்போ சொல்கிறாங்க என்ன, அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு சிறிய குண்டுகளால் எங்களுடைய நம்பிக்கை இழக்க பார்க்கிறீர்களா, என் மார்பில் மீது பாய்ந்தா கூட எங்களிடம் இருக்கக்கூடிய அச்சத்தை உங்களால் போக்க முடியாது, எங்களுடைய இலக்கு அமெரிக்கா மட்டுமே, முடிந்தால் எந்த குண்டுனாலும் போட்டுப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமான வீர வசனங்கள் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த சாலிடாரிட்டியை வந்து காட்டினாங்க. ஸோ இதன் மூலிமா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயங்கரமாக ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத அங்கே ஈரானுடைய அரசாங்கம் வந்து உணர்த்த விரும்புகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் பார்த்தா தெரியுது. ஆனால் இந்த கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரம்ப் தரப்பில் ஒரு வார்த்தை கேட்குறாங்க. அந்த கூட்டத்தில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து கன்னோட, அதுவும் நிறைய பேர் வந்து ஜென்ஸே புர்கா அணிந்துட்டு கன்னோட போயிருக்காங்கல்ல, இவங்க எல்லாமே அவங்க தலையில் கன்னு வச்சுட்டு கம்பல்சரி இந்த கூட்டத்தில் கலந்துக்கலன்னா உன்னை போட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் இந்த கூட்டத்தில் கலந்து வச்சுக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து அச்சத்தின் காரணமாக கலந்துக்கிட்டாங்கன்றது எனக்கு தெரியும். அதனால வருகின்ற வாரங்களில் நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு அந்த கூட்டத்துக்கு உடனடியாக விமர்சனங்கள் அங்கிருந்து வந்த வண்ணம் இருக்கிறது.
அதை தாண்டி இன்னும் 2 இடத்துல மிகப்பெரிய ஒரு கூட்டம் நிகழ்த்தப்பட்டது. ஒன்று இங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த குட்ஸ் டேவுக்கு பெரிய அளவுக்கு ஈரானுக்கு ஆதரவாக பெரிய அளவுக்கான ஒரு மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 25,000 30,000 கிட்டத்தட்ட லேக் கணக்கிலே வருன்றாங்க. அந்த அளவுக்கான ஒரு சாலிடாரிட்டியை காட்டினாங்க. பட் ஜியோ பாலிட்டிக்ஸில் அடுத்த முக்கியமான விஷயம், இன்னொரு இடத்துல ஒரு கூட்டத்தை பார்த்தா எங்கே ஹவுதிகள் இன்னைக்கு பெரிய அளவு கூட்டத்தை கூட்டி நம்ம இன்னையே ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஈரானுக்கு ஆதரவான கோஷங்கள் எழுப்பப்பட்டு டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல் என்று அங்கே வாசகங்கள் பெரிய அளவுக்கு வந்து பேசு பொருளாக இருந்தது. இப்போ ஏசிய நாடுகளுக்கு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது மேபி இன்னும் ரீச் ஆகிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு செய்தி, நாளைக்கு காலை ரீச் ஆகும். அவங்களுக்கு ரீச் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் ஜெர்க் ஆகிடும் நம்மளுக்கெல்லாம். ஏன்னா நம்ம இப்போ தான் ஏதோ சவுதி அரேபியா கிட்ட கொஞ்சம் இந்த பக்கம் மாற்றி ஏதோ கொஞ்சம் தட்டு மாதிரி வந்து சேர்த்திட்டு இருக்கிறோம். இப்போ அதையும் ஒரே அடியாக முடிச்சு விட்டாங்கன்னா ஹவுதிகள் வந்து திடீர்னு கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அதனால் பார்க்கலாம் ஹவுதிகள் என்ன விதமான முடிவு எடுக்க போகிறாங்க. குட் பாய்ஸாக இருக்கிறாங்களா இல்லை ஈரானுடன் இறங்கி களத்தில் இறங்க போகிறாங்களான்னு தெரியல. அமெரிக்கா தரப்பில் மறுபடியும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, ஹவுதிகள் நீங்கள் குட் பாய்ஸ் இருக்கிற வரைக்கும் உங்கள் ஏரியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் இறங்குனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா சவுதியை தனது கண்ட்ரோலுக்குள்ளே போட்டு ஹவுதிஸுக்கு கொஞ்சம் ட்ரபிள் கொடுப்பாங்கிறது கூடுதல் தகவல். அதை தாண்டி இங்கே நம்ம இந்தியாவுடைய கப்பல்லாம் வந்ததா ஒரு 20க்கு மேற்பட்ட கப்பல் வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருந்தா கூட இன்னைக்கு ஈரானுடைய அந்த ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாலும் இன்னைக்கு பெசஸ்கியன் அவர்களும் ஹராக்சி அவர்களும் இந்தியாவுக்கிட்டேயும் சரி பிரிக்ஸ் கூட்டமைப்பில் நீங்கள் ஏன் உடனே கூட்டல, எல்லா விதத்துலேயும் நீங்கள் வந்து சாலிடாரிட்டி காட்டுறீங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பு அங்கத்தில் நாங்கள் ஒரு முக்கியமான நாடு, பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கிற ஒரு நாட்டின் மீது தாக்கல் நடத்தும் போது எல்லாரும் ஒருங்கிணைந்து எதிர்த்து இருக்கணும்ல, எல்லாரும் ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும்ல. இதுக்கப்புறமும் நீங்கள் கொண்டு வரல அப்படின்னா எப்படி நம்ம குளோபல் ஸ்டெபிலிட்டியை உருவாக்குவது? அதை நீங்கள் செய்யலைன்றதுல எனக்கு மன வருத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு இப்போ இதுக்கப்புறமாவது பிரிக்ஸ் நாடுகளை கூட்டுங்க, ஒன்று சேருங்க. பட் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த அளவுக்கு ஒன்று சேருமா அப்படின்றதுல பெரிய சட்ட சிக்கலாக இருக்கிறது. பட் ரஷ்யாவே வருவாங்களான்றது எனக்கு இன்னொரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்தியாவும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்றது நீ பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய அம்பாசிடர் வந்து தொடர்ந்து நாங்கள் ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் பெரிய அளவுக்கு இருக்குது, நாங்கள் சேஃப் பேசேஜ் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம், கப்பல்கள் வந்த வண்ணமாக தான் இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக ஈரான் அரசாங்கம் உதவி செய்யுன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய அம்பாசிடர் எந்த அளவுக்கு அங்கே போய் கன்வே பண்ணி அவங்களுடைய சூழ்நிலையை அங்கே விளக்க முடியும்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம். இன்னுமே அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்டு தான். ஏன்னா நம்ம எதுவுமே நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது. நம்ம ஒரு நாள் முன்னாடி கூட சொன்னோம், அதாவது கொஞ்சம் ஒரு அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் இங்கே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பேசினதாகவும் உடனே அவங்க வெட்டதுக்கப்புறம் அரை மணி நேரம் பார்த்தா எங்கள் மும்பை போர்ட்டுக்கே வந்துட்டு மாதிரியும் இனிமேட்டு டீசல் பஞ்சமே தீர்ந்த மாதிரிலாம் வந்து பேசினாங்க. பட் அப்பயே நம்மளுக்கு அந்த சந்தேகம் இருந்தது, 1ஆம் தேதி அங்கேருந்து கிளம்புன கப்பல் மேபி வந்துருப்பானா, அந்த 1ஆம் தேதி கிளம்புன கப்பல் கூட இன்னும் வரலையாங்க சவுதி அரேபியாவில். அதையும் இன்றைக்கி சொல்லிட்டாங்க, அந்த கப்பல் கூட கிடையாது, ஆப்பிரிக்காவிலேருந்து வந்திருக்கான். அந்த கப்பலுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அங்கேருந்து ஒரு கப்பல் கூட வரலன்னு இன்றைக்கி இந்திய அமைச்சகம் சார்பே விளக்கம் கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போது நிலைமைக்கு ஏதாவது ஒரு சின்ன செய்தி போட்டாலுமே பிரேக்கிங் நியூஸாக போட்டு பிரித்து மேயிறாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் தாண்டி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் வந்து சீனாவுக்கு மட்டும் ஒரு சேஃப் பேசேஜ் மாதிரி ஒரு குறியீடு மாதிரி இருக்கு அந்த கப்பலுக்குன்னு. அந்த குறியீடை வச்சு சீனா வந்து சேஃபாக போயிட்டுருக்காங்க அப்படின்ற தகவல் இன்னைக்கு கூட நிறைய பத்திரிகைகள் வந்து சொல்கிறாங்க. இந்த ஜப்பான் ஒயர் போன்ற பத்திரிகைகள், அப்புறம் வந்து நேற்று வாஷிங்டன் போஸ்ட் கூட வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நிறைய தலைமை பத்திரிகைகள் நிறையா இருக்கு இல்லையா, கொஞ்சம் டாப் லெவலில் நிறைய போய் பேசுவாங்கல்ல, அந்த பத்திரிகைகள் எல்லாமே வந்து இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம இன்னொரு ஆங்கிள் கூட பார்க்க முடியுது. இன்றைக்கி வந்து சீனா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஈரானுடைய அந்த பெண்கள் மேல்நிலை பள்ளியில் தாக்கல் நடத்தினாங்க இல்லையா, அந்த 165 குடும்பங்களுக்கும் நாங்கள் 1.84 கோடி நிதி உதவி நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் நாங்கள் செய்ய போகிறோன்றாங்க. அதனால் எங்களுக்கும் ஈரானுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க சீனா தரப்பில். அப்போ இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஈரான் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சீனா வந்து நெருங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம் நம்ம. அதே சமயத்தில் அமெரிக்காவோட நிலைப்பாடுகள் என்ன? ஏன்னா நான் இதில் அமெரிக்காவோட நிலைப்பாடுகள் பார்க்க போகிறதுக்கு முன்பு இன்று ஈரானில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 2 விமான நிலையங்கள், அப்புறம் 3-4 ஃபேக்ட்ரிஸ், இது எல்லாமே பெரும் அளவுக்கான தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஷேக் ஆகிற மாதிரி
ஏன்னா அமெரிக்கா தரப்பில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போதும் நாங்கள் இந்த 14 நாள் யுத்தத்தில் இன்னைக்கு தாங்க அதிகமான அட்டாக் பண்ணியிருந்தோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் அக்ரெசிவாக அடிச்சிருந்தாங்க. ஈரான் நடத்திய தாக்குதலில் இன்னைக்கு ஜெருசலம் பக்கத்தில் கூட ஒரு பெரிய இடங்கள் வந்து பற்றி எரிஞ்சதை வந்து பார்க்க முடிஞ்சது. இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல். இப்போ ட்ரம்ப் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அதாவது ட்ரம்ப் கொடுத்த பேட்டி ப்ளஸ் சென்காம் கொடுத்த பேட்டி ப்ளஸ் வந்து பீட்டர் எக்ஸத் அவர்கள் அவங்களோட ஜென்ரல் கொடுத்த பேட்டி எல்லாமே நம்ம மிக்சடாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ட்ரம்ப் வந்து நான் நினச்சேன் அப்படின்னா 2 மணி நேரத்தில் அங்கே கூட பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்க முடியும் தான் நான் சொன்னதான். ஆனால் அதை மீண்டும் அவங்க கட்டி எழுப்ப 50 வருஷம் ஆகும். அதனால் இன்னுமே சிந்தனையில் ஏதோ நான் ஒரு கொஞ்சம் அப்படி இப்படின்னு என்ன நான் 1 மணி நேரம் என்ன திங்க் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. அப்போ பேசும்போது போட்டேன். ஆனால் அதை பற்றிலாம் இப்போதைக்கு நாங்கள் யோசனை இல்லை, பார்க்கலாம், அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் வரட்டுன்றாங்க. உடனே கார்க்கு ஐலாண்டை பிடிப்பீங்களா அப்படின்னும் போது அதை நான் அப்புறம் சொல்கிறேன், எல்லாத்தையும் முன்கூட்டியே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. இந்த ரிஜிம் சேஞ்ச் வந்து இல்லை கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் நம்பிக்கை இருக்கான்னா கொஞ்சம் இமீடியட்டாக நடக்காது, கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு முதல் முறையாக. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ரிஜிம் சேஞ்ச் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலான்றாங்க. அதனால தான் சொன்னேன் இந்த மந்த்து எண்டு வரைக்குமே அவங்க கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அமெரிக்கா தரப்பில். ஏன்னா அடுத்தடுத்து அந்த பிரத்யோக ஏற்பாடுகள்லாம் பாருங்கள், ஷாக் ஆகிடுவீங்க. யூஏ என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் நட்பு நாடுகள் மீது அடிக்காமல் வாங்க ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தலாம், எதுனாலும் வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம். நாங்கள் இன்னும் அவங்களுடைய நிலைகள் இருந்து உங்கள் மீது தாக்கல் நடத்தலையே, நீங்கள் தாக்கல் நடத்தினா தானே இங்கேருந்து கேட்கணும் நீங்கன்ற மாதிரியான அந்த எக்ஸ்பிரஷன் வந்து காட்டியிருக்காங்க ஈரான் மீது. தொடர்ந்து இன்றைக்கி கூட அந்த புர்ஜ் கலிஃபா மீது துபாயில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த கட்டிடத்தின் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக கூட சொல்கிறாங்க. அதனால் அந்த அரபு நாடுகள் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் பீட்டர் எக்ஸத் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் கம்பெனியை டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம், பாலிஸ்டிக் மிசைல் தயாரிக்கக்கூடிய இடங்கள், ட்ரோன் தயாரிக்கக்கூடிய இடங்கள், அவங்களோட கட்டமைப்புகள், அவங்களோட இராணுவ கட்டமைப்புகள், அவங்களோட செக் பாயிண்ட் எல்லாத்தையும் நாங்கள் எந்த அளவுக்கு முடிக்க முடியுமோ ஆல்மோஸ்ட் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 90% நாங்கள் முடிச்சிட்டோம், கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அப்புறம் யாருமே கண்டுபிடிக்காத ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். அதுதான் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் இந்த வார்த்தை எப்படி சொன்னார்னு எனக்கு தெரியல. ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி வந்து எப்போ கப்பல்லாம் வரும் அப்படின்னா ஈரான் வந்து திடீர்னு தாக்கல் நடத்திடுறாங்க, அது தாக்கல் நடத்தலைன்னா உடனே அந்த கப்பல்லாம் போயிடும், அது இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கிறோன்னு சொல்கிறது யாருக்கு தெரியாது அந்த ஆன்சருன்ற. நான் ஈரான் வந்து திடீர்னு தாக்கல் நடத்துகிறாங்கிறது உலகத்துக்கு தெரியும். அதனால தான் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் கப்பல் பகுதி க்ளோஸ் பண்ணிட்டோம், அந்த பகுதியை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ ஓடி வந்து திடீர்னு தாக்கல் நடத்துகிறாங்க, அவங்க தாக்கல் நடத்தினாங்கன்னா உடனே அந்த கப்பல் போகிறது தான் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த பதில் எனக்கு எப்படின்னு தெரியல. பட் அவர் சொல்லியிருக்கிறார். அது இல்லாமல் எத்தனை பேர் இறந்தாங்கன்ற கேள்விக்கு அவங்க தரப்பில் இருந்து பதில் எதுவும் அளிக்கவில்லை. அவங்க அடுத்த கட்ட பிளான் என்னன்னா, இன்னும் நாங்கள் வரக்கூடிய வாரத்தை விட நெக்ஸ்ட் வீக் மேக்ஸிமம் நாங்கள் போட போகிறோம், மேக்ஸிமம் வந்து அவங்களுடைய ஒட்டுமொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நாங்கள் அழிக்க போகிறோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வருகின்ற 2 வாரம், ஏன்னா ட்ரம்ப் தரப்புலையும் அதான் சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் அடுத்த 2 வாரத்தில் ஹெவி ஹார்ட், இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணது எங்களோட ஆயுதங்கள் வெறும் 0.001%, இதுக்கப்புறம் தான் நாங்கள் ரியலாக எங்களோட ஆயுதங்களை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு லிண்ட்சே கிரஹாம் மோடி வந்து தனது பேட்டியில் கேட்கும்போது என்ன மாதிரியான ஆயுதங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேபி வைப்ட் அவுட். அப்போ அந்த மக்கள் அது எனக்கு தெரியாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன அணுகுண்டு போகிறதே பிளானாக இருந்திருப்பாங்களா, இல்லை அதான் போட்டுருவாங்களோ, அந்த ஆங்கிளில் தான் அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா ஈரான் மக்கள் எவில், எனிமீஸ், எவில், சாத்தான்கள், டெரரிஸ்ட் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்களா, அதை ஆங்கிளில் சொல்கிறேன். பட் அந்தளவுக்குலாம் போகாது, சும்மா சொன்னேன் நான். சும்மா பில்டப்லாம் கொடுப்பாங்க, ஹெவி ஆயுதங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் முறையாக இந்த வீடியோ பதிவை பாருங்கள், இந்த அவதார் படத்துலலாம் வரும்ல உள்ள மரைன் காப்பு மாதிரி, அந்த மாதிரி டீமை களமிறக்குறாங்க. அடுத்து இன்னொரு 4 நாளில், இன்றைக்கி இன்றோ நாளையோ கிளம்ப போகிறாங்களாம் அமெரிக்காவிலிருந்து. அதை வந்து வாஷிங்டன் போஸ்ட் வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து சொல்லியிருக்காங்க. 2500 ஸ்பெஷல் மரைன் காப்ஸ் உள்ளே வராங்க இராணுவ வீரர்கள் உள்ளே வராங்க ஸ்பெஷலைஸ்டாக அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை சுற்றி. ஏன்னா சின்ன போட்லாம் வந்து திடீர்னு ட்ரோன் அட்டாக் நடத்துகிறாங்க இல்லையா, அதை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்காக 2500 ஸ்பெஷல் மரைன் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதிக்கு கொண்டு வராங்கன்றது ரொம்ப ஒரு கூடுதல் சிறப்பு. பார்க்கலாம், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. தேவைப்படும் பட்சத்தில் இதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் போர்க்கப்பல் இன்னும் அடிஷ்னலாக கொண்டு வராங்களாம். ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை முழுமையாக நாங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்க போகிறோம், பட் இன்னும் எங்களுக்கு 2 வாரம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க.
அப்போ நிலைமை நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இருக்க ரொம்ப சீரியஸாக போகுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அமெரிக்கானுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்து லைட்டாக சமிக்கை கொடுத்தாராம். லாஸ்ட் 12 நாள் யுத்தத்திலே நம்ம ஈரானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், கண்டிப்பாக ரீபவுன்ஸ் ஆவாங்க, இது வந்து அமெரிக்காவுடைய டோட்டல் ஃபெயிலர், டோட்டலாக போயிட்டு கொலாப்ஸ் ஆகி நிற்கிறாங்க, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை கண்டிப்பாக கண்ட்ரோல்லாம் எடுக்க முடியாது, அவங்க நினைக்கிறது முழுக்க தவறு, இந்த இடத்துல அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு தவறு செய்து விட்டது, இதுக்கு வந்து நம்ம விலைகள் பெரிய அளவுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது ஈரான் கிட்ட மோத முடியாது, ஈரானை நம்மளால ஜெயிக்க முடியாது, அவர் வந்து நம்மளாலனா அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல, அது வந்து வேறு விதமாக நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி அப்படி தான் கொண்டு வந்திருக்கணும், தாக்குதல் மூலியமானா அது பறந்து விரிந்த பகுதியாக இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாது நான் சொன்னேன். பட் அவங்க இறங்கிட்டாங்க, பார்க்கலாம் என்ன நடக்க போகிறதுன்றாங்க. பட் இந்த சமயத்தில் 2 பத்திரிகைகள், ஃபினான்ஷியல் டைம்ஸும் வாஷிங்டன் போஸ்ட்டும் திடீர்னு இன்றைக்கி ஒரு ஊமகொத்தாக கொத்தி விட்டாங்க. அப்படி என்னப்பா அப்படின்னா, வழக்கமாக ஒரு 8 வருஷம் 10 வருஷத்துக்கு வந்து அந்த பழைய ஆயுதங்கள்லாம் வந்து டிஸ்மேண்டில் பண்ணுவாங்களாம் அமெரிக்கா. இது லாஸ்ட் டைம் கொஞ்சம் உக்ரைனுக்கு கொடுத்துருந்தாங்க பழைய ஆயுதங்கள், ஐரோப்பா எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. பட் அமெரிக்கா வந்து 50 இல்லை 20% மேலே தான் கொடுத்தாங்கன்றாங்க. ஏன்னா நிறைய தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள், அது இல்லாமல் வந்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எல்லாம் ரொம்ப பழைய அவுடேட்டட் ஆயுதங்கள்லாம் இருக்கா, அது எல்லாமே அவங்க இத்தனை நாள் பயன்படுத்துறது எல்லாமே பழசு வச்சு மேக்ஸிமம் வந்து போட்டுட்ருக்காங்க, புதுசெல்லாம் இல்லை. இது ஒன் வே ஆஃப் டிஸ்போசல், எங்கே போய் வேஸ்ட்டாக அழிக்கிறதுக்கு பதில் ஈரானுடைய நிலத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க, முழுமையாக அந்த தாக்குதலை வந்து நிகழ்த்திட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ நான் இன்னொரு ஆங்கிள் நான் நினச்சி பார்த்தேன், அப்போ அடுத்த 2 வாரத்தில் கடுமையாக இருக்கும் தாக்குதல்ன்றாங்களா, அப்போ புதிய ஆயுதங்களை டெஸ்டிங் எடுக்கிறாங்களோ? ஏன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக ட்ரம்ப் வந்தப்போ கூட ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டோம், அதுக்கு முன்னாடி பைடன் காலத்துலேயே வந்து பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட் பண்ணாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பழைய ஆயுதங்கள் ஃபுல்லாக ரொம்ப அவுடேட்டட் ஆகிடுச்சு, ஏன்னா அவங்க ஆப்கானிஸ்தான் அப்போ யூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அப்படியே இருக்குது அந்த ஆயுதங்கள் எல்லாமே, அது எல்லாமே இப்போ டிஸ்மேண்டில் பண்ணுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு புதிய ஆயுதங்களுக்கான ஒப்புதல் வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் முன்னாடி கொடுத்துட்டாங்க, அது ப்ரொடக்ஷன் ஆகி வந்திருக்கும், அதுவுமே டெஸ்டிங் எடுக்கிறாங்களான்னு பார்க்கணும். வருகின்ற நாட்களில் இன்னும் நாங்கள் பயங்கரமான ஆயுதங்கள் உலகுக்கு அறிமுகப்படுத்த போகிறோன்னு சொல்கிறது எல்லாமே மேபி ஈரான் மீது டெஸ்டிங் எடுக்கிறாங்களா அப்படின்னாங்கன்னா, ஈரானும் சாதாரண நாள் இல்லை, அவங்களும் இன்றைக்கி ஒரு டெஸ்டிங் சொல்லிட்டாங்க. நாங்கள் இன்னும் மெயின் பிக்சர் கை வைக்கவே இல்லை, 1.5 டன் 2 டன் ஆயுதம் பாலிஸ்டிக் ஏவுகணைகள்லாம் உங்கள் ரேடாருக்கும் சிக்காது, எங்கேயும் சிக்காது, நீங்கள் தேடி கூட பார்க்க முடியாது. அதெல்லாம் வருகின்ற வாரங்களில் இஸ்ரேல் உங்களுக்காகவே பிரத்யோகமாக காத்துட்ருக்கு. நீங்கள் எங்களை அடிக்கலாம் நினைச்சிங்க அப்படின்னா உங்களை முடிச்சுடுவோம், ஏற்கனவே அவங்களோட தாக்குதலை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்கன்ற ஒரு அறிவிப்புமே அந்த தரப்பில் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து எதிரிகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அவங்களுடைய கட்டமைப்புகளும் தொடர்ந்து தாக்குதல் கொண்டு அழிக்கப்படும்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம இந்த ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதியில் லெபனானுக்குள்ள குறிப்பாக பெய்ரூட் மீது அடுத்தடுத்த தாக்குதல்கள், அதெல்லாம் ஒரு லீஃப் அந்த பிரிண்ட் அவுட் மாதிரி வந்து மேலே ஹெலிகாப்டர் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரிண்ட் அவுட்டில் வந்து ஒன்று காசாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உணர வேண்டும், 2வது நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டோ அதில் லிங்க் வந்துடுமா. அந்த லிங்க் வரும்போது நீங்கள் ஈஸியாக ஹெஸ்புல்லாக்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்றது சும்மா ஒரு மெசேஜ் ஹாய் திஸ் பிளேஸ் அப்படின்னு போடலாமா. அந்த மெசேஜ் போட்டால் போதுமா, அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஓடி வந்து தாக்கல் நிகழ்த்திக்குவாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் லெபனான் அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கோரிக்கை வைத்திருக்காங்க, கண்ணுங்களா யாரும் அதை எடுக்காதீங்க, ஸ்கேன் பண்ணாதீங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து லெபனான் மீது தனது கடுமையான மூர்க்கத்தனமான தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த பாலங்களை நாங்கள் தகர்க்க போகிறோம். லெபனானை இனி லெபனானுக்குள்ள அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை அடிக்க போகிறோன்றாங்க. ஈரானுக்குள்ள எந்த அளவுக்கு தாக்கல் நிகழ்த்தணுமோ அதே அளவுக்கு நிகழ்த்த போகிறோன்றாங்க. பட் லெபனான் தாங்காது. லெபனான் பொருளாதார ரீதியாக அவங்க ஏற்கனவே சம்பளம் கூட கொடுக்க முடியாமல் தடுமாறுறாங்க. எப்படி அது எனக்கு என்னமோ அங்கே ஈரானில் ரெஜிம் சேஞ்ச் வருதோ இல்லைங்க, லெபனானில் வந்துடும் போல் ரொம்ப சூழ்நிலை மோசமாக இருக்குது. இன்றைக்கி கூட அவங்களுடைய லெபனான் ஹெல்த் மினிஸ்டர் எவ்வளோ சொல்கிறாருன்னா 773 பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்க ஈரான் தரப்பில் வந்து 1300 பேர் கிளைம் பண்ணுறாங்க. இவங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால் கிராஸ் பண்ணி அங்கே பிடிச்சிருவாங்க போல, அந்த அளவுக்கான இழப்புகள். ஃபைனலாக கிளைமேக்ஸில் ஒரு வரைபடத்தோடு முடிக்கணும்னு விரும்புகிறேன். இது குவைத்தில் இருக்கக்கூடிய புரிங் அப்படின்ற ஒரு அவங்களுடைய தளம்.
இந்த தளம் மேக்சிமம் பாதிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவால் மறுபடியும் பயன்படுத்த முடியுமான்ற கேள்விக்குறியும் எழும்பி இருக்கிறதா. அந்த அளவுக்கு குவைத்தில் இருக்கக்கூடிய அந்த புரிங்ன்ற மிலிட்ரி பேஸ் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா அதை விட கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தனது பங்கு சந்தையில் பெரிய அளவுக்கான புள்ளிகளை இழந்திருக்கிறோம். 10 லட்சம் கோடி அளவுக்கான இழப்புகளை சந்தித்திருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பங்குச்சந்தை மீண்டு எழவே முடியல. அடுத்தடுத்து இழப்புகளை சந்திச்சுட்டே இருக்கிறோம். ட்ரம்ப் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்க, தலைவரே ஈரான் ரஷ்யா வந்து ஈரானுக்கு உதவி பண்ணுது அப்படின்னு போய் சொல்கிறாங்களாம். ட்ரம்ப் சொல்கிறாராம், நம்ம உக்ரைனுக்கு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் அவங்களும் பண்ணுறாங்க. அதையெல்லாம் கண்டு காணாமல் தான் இருக்கணும். அதுக்காக நம்ம ரஷ்யா மீதெல்லாம் போர் தொடுக்க முடியாது. போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈரானை மட்டும் பாருங்கன்னாங்களாம். அதனால தான் செய்தியாளர்கள் திருப்பி கேட்டாலும் நாங்கள் என்ன பண்ணமோ அதுதான் அவங்களும் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு வார்த்தையை இன்றைக்கி சொல்லியிருந்தார். அது ரியல் தானே. இவங்க உக்ரைனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ரஷ்யாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இதில் ஏன் திருப்பி நம்ம இதை பெருசாக்கணுன்றாரு அவர். விட்டுட்டு போங்களேன், போயிட்டு நம்ம அடுத்த பதிவு பார்த்துக்கலாம். நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.